ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தினந்தோறும் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா உணவு வைப்பவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். காகத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தினமுமே உணவு வைத்தாலும் இந்த ஒரு சமையலை வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் சமைத்து காகத்திற்கு நீங்கள் வைக்கும் பொழுது அளப்பரிய நன்மைகள் நமக்கு நடைபெறும் அப்படிங்கிறது தான். அதாவது எந்த விதமான தீராத கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கள் காகத்திற்கு இந்த ஒரு சாப்பாட்டை முழு நம்பிக்கையோடு செய்து வைக்கும் பொழுது அதில் உங்களுக்கு அந்த தீராத கஷ்டங்களும் பலவிதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தீராத கஷ்டம் நிச்சயம் இருக்கும். கஷ்டம் இல்லை என்றால் நாம் கடவுளை நினைக்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் கஷ்டத்தை கொடுக்கும் அதே கடவுள் தான் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான பரிகாரத்தையும் காண்பித்து கொடுப்பார். அப்படி கடவுளே நமக்கு கொடுத்த பரிகாரம் என்று கூட இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். கஷ்டத்தை கடந்து செல்ல ஒரு சுலபமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இன்று நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது சரியாக வேண்டும் என்று நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தாலும் அந்த கஷ்டம் உங்களுக்கு உடனடியாக சில நாட்களிலேயே தீர்வதற்கு நிறையவே வாய்ப்புள்ளது. உங்களுக்கு அந்த கஷ்டம் தீர்ந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை தான் இதை செய்ய போகிறீங்க. அதனால் காகத்திற்கு இந்த சாப்பாட்டை வாரம் முழுவதும் ஒவ்வொரு தினம் வைத்துக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதுக்கடுத்து அளவு பெரிய அந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வாழ்க்கையில் இல்லை என்றாலும் கூட பரவாயில்ல, நமக்கு அடுத்து வருகின்ற அந்த நல்லது டக்குன்னு நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைப்பீங்க. தினமுமே காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது, பல பேருக்கு இருக்காது, போகட்டும். ஆனால் உங்களுடைய கஷ்டம் தீர வேண்டுமென்றால் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்கள் வைக்கலனாலும் புதிதாக இதை வைத்து பாருங்கள். அதற்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்வது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இதற்கு நமக்கு தேவையான அந்த பொருள் பார்த்திங்கன்னா, அந்த சாதத்தை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா பச்சரிசியும் கருப்பு உளுந்தும், இந்த இரண்டை வச்சு தான் இந்த சாதத்தை வடித்து நீங்கள் காக்கைக்கு வைக்க போகிறீங்க. அவ்வளோ நன்மைகள் வாய்ந்தது. இதை நீங்கள் வைக்கும் பொழுதே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாங்க அது எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைப்பதற்கு குக்கர் வச்சுருப்போம். குக்கர் இல்லைனாலும் பரவாயில்ல, பானையில் கூட நீங்கள் சமைக்கலாம். குக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு, நம்ம கையால் ஒரு கைப்பிடி அளவிற்கு அதில் பச்சரிசி எடுத்து போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அரை கைப்பிடி அளவிற்கு கருப்பு உளுந்தை போட்டு கழுவி விட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி விட்டு 2 சிட்டிகை பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு 3 to 4 விசில் வைத்தாலே இந்த சாதம் பார்த்திங்கன்னா தயாராகிவிடும். இந்த சாதத்தை அப்படியே காகத்திற்கு நம்ம வைக்க வேண்டும். அதாவது எச்சில் படாமல் நம்ம யாருமே அதை சாப்பிட்றக்கூடாது. அப்படியே கொண்டு போய் பார்த்திங்கன்னா காகத்திற்கு தான் வைக்கணும். போன போக்கில் ஏதோ செய்கிறோம், பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கிறது போல் நம்ம செய்யக்கூடாது. ஆத்மார்த்தமாக தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு இந்த சாதத்தை தயார் செய்து முடிந்தால் பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு இந்த சாதத்தை கொண்டு போய் மொட்டை மாடியிலையோ அல்லது வீட்டிற்கு வெளியே பக்கத்துலேயோ எந்த இடத்துலாவது காகம் வரும், உங்களுக்கு தெரியும்ல, அந்த இடத்துல கொண்டு போய் இதை வைத்து விடுங்கள். அவ்வளோதான். காகம் வந்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடவில்லை என்றாலும் சரி, தினமும் உங்களால் முடிஞ்சால் தினமும் செய்யுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் தினமும் ஏதாவது காகத்திற்கு போடுவீங்க, வாரத்திற்கு ஒரு நாள் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி போடுங்க. தினமும் இந்த பரிகாரத்தை மனநிறைவோடு செய்துவிட உங்களுடைய தீரா கஷ்டம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் தீர்ந்து போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அதிகமாக கஷ்டமாக இருக்குது, அதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம்னா தினமும் இந்த விஷயத்தை செய்து வருவது நல்லது. இல்லை உங்களுக்கு அவ்வளோவா இல்லை, ஏதாவது நமக்கு நன்மைகள் தான் அடுத்து சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிகவும் சிறப்பு. இதை பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் தான், அந்த பரிகாரத்தை காலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். அதாவது காலை 10 மணிக்கு முன்பாகவே இதை செய்து விடுங்கள். பரிகாரத்தை செய்து விட்டீர்கள், சாதத்தை காகத்திற்கு வைத்து விட்டீர்கள். ஆனால் காகம் தவிர அந்த சாதத்தை மற்ற உயிரினங்கள் வந்து சாப்பிட்டாலும் தவறு கிடையாது, அதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பிறகு அங்கேயே நின்றுட்டு காக்கா வந்து சாப்பிடணும்னு மற்ற ஏதாவது வந்து சாப்பிட்டுச்சுன்னா விரட்டி விட்டுறாதீங்க. எது சாப்பிட்டாலும் அது நமக்கு நன்மை தான். காகம் சாப்பிடும் பொழுது அது நமக்கு இன்னும் கூடுதல் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது. அதனால் காகம் வரும், நம்ம வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம்.
இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கலரிசியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேண்டாம். இதற்கு பார்த்திங்கன்னா முடிந்தவரை பச்சரிசியை மட்டும்தான் பயன்படுத்தியே இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். ஒரு சிலருடைய வீட்டில் காகத்திற்கு இந்த சாதத்தை வைப்பதற்கு வழியே இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பார்கள், என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கவும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும், ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த நேரத்தில் அதாவது தினமும் செய்ய முடியலைனாலும் வாரத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு லீவ் ஏதாவது இருக்கும், இல்லை ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது செய்வது நல்லது. இப்போ நகர்ப்புறங்கள்லாம் வசிக்கிறீங்கன்னா வேலைக்கு போவீங்க, சீக்கிரமே காலையில் எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும், அதனால் செய்ய முடியாது. அப்போ வாரத்திற்கு ஏதாவது ஒரு லீவு நாட்கள் வரும், சண்டே கூட வரும். அந்த நாட்களில் கூட பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து வைப்பது மிகவும் நல்லது. சப்போஸ் நீங்கள் நிறைய சாதம் செஞ்சிட்டீங்க, அது மிச்சமாகிடுச்சுன்னா அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா எச்சில் படாமல் பசுமாட்டிற்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதோட இருக்கிற இடத்திற்கு கொண்டு போய் அங்கே கூட பசுமாட்டிற்கு கொடுத்து விடுவது மிகவும் நல்லது. இதுவும் நல்லதொரு பலனை நமக்கு கொடுக்கும். மேல் சொன்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா முழு நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக கேட்டு, இப்போ நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் செய்யணும். இல்லை ஏதோ சொல்கிறாங்க நம்ம என்னத்தை செய்ய, இல்லை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரு சஞ்சலத்தோடு செய்யக்கூடாது. எதாக இருந்தாலும் உங்கள் மனதிற்கு அந்த பக்குவப்பட்டு இதை செய்தால் இது நமக்கு நன்மை அளிக்கும், அதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது உங்களுக்குள்ளே வரணும். இல்லை ஏனோ தானோன்ட்டு ஏதோ சொல்கிறாங்க நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நன்மை வராது. ஏன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் தான் ஒரு இடத்துல நம்ம செய்கின்ற வேலையை அதற்கான பலனை நமக்கு கொண்டு வரும். அதனால் சில விஷயங்களை நம்ம நம்பிக்கை இல்லாமல் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா தோல்வி தான் அடையும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, அப்போ இது சும்மா தான், இவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க, நம்ம செஞ்சோம் நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு அந்த ஒரு மனப்பான்மை தான் நடக்கும். ஆனால் இதே நீங்கள் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை திரும்ப செய்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி வரும். அதனால் நமக்கு எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே நம்ம அடித்து மேலே போயிடணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தடுத்து வருகின்ற சான்ஸையும் நம்ம முறைப்படி ஃபஸ்ட்டு சான்ஸில் எவ்வளோ ஆர்வத்தோடு செய்கிறோமோ அதே ஆர்வம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இப்படின்னு போய்கிட்டே இருந்தாலும் நம்ம செய்து கொண்டே வரணும். ஏதோ ஒரு சான்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு கையை தூக்கி விடும், அந்த கையை பிடிச்சிட்டு நம்ம மேலோங்கி போகிறது தான். அதனால் எதையுமே விட்டுவிடக்கூடாது. முழு நம்பிக்கையோடு நீங்கள் கடவுள் மேலே பக்தியோடு இருந்தாலும் சரி, பரிகாரங்கள் செய்தாலும் சரி, இல்லை ஏதாவது வேலையை செய்கிறீங்க, போட்டியில் கலந்துக்கிறீங்க, படிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலுமே அந்த முழு நம்பிக்கை உங்கள் மேலே, அந்த நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கும் பொழுது தான் அதில் உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் செகண்டு தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கணும், அதற்கப்புறம்தான் அந்த வெற்றி இதன் மூலியமாக நமக்கு அந்த பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத முழுவதுமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த காகத்திற்கு உணவு வைப்பது எல்லாமே ஒரு வகையில் நம்பிக்கையின் பிரார்த்தனையில் தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்போ கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் இறைவனை முழு நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது தான், வேண்டிட்டு நம்ம வந்தாலும் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடாது. அவர் பார்த்துப்பார், நம்ம நம்பிக்கையோடு அதை செய்வோம் அப்படின்ட்டு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவுமே வராது. அந்த சஞ்சலம் இருக்கக்கூடாது. மனமானது சஞ்சலத்தில் போயிடுச்சுனாலே நமக்கு எதுவுமே உருப்படியாக நடக்காது. சஞ்சலம் படாமல் ஒரே எண்ணத்தில் ஒரே ஃபோக்கஸோட அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் அதை செய்து பார்க்கும் பொழுது முழுமையாக அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கட்டாயம் வந்து சேரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள், அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பீங்க, இந்த ஒரு விஷயத்தை இதற்கப்புறம் சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். ஏன்னா மாற்றம் தான் நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரும். தினமும் மிக்சர் வைப்பீங்க, எதுனாலும் வைக்கலாம், ஆனால் இந்த ஒரு விஷயம் நமக்கு இன்னும் கூடுதல் பலன் தரும் அப்படிங்கிறது அணு ரீதியாக உணர்ந்த ஒரு சாஸ்திர குறிப்பு. அதனால் கட்டாயம் செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.